பத்ரு போர்க்களத்தின் போது 313 பத்ரு சஹாபாக்கள். ஆனால் எதிரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எதிரிகள். 313 பேர் தானே இருக்கிறோம், எப்படி 1000 பேர்களை எதிர்ப்பது என்கிற பயம் இல்லை, அச்சம் இல்லை, எதுவும் இல்லாமல் எதிரிகளோடு ஒற்றுமையோடு அவர்கள் இறங்கிய அந்த ஒற்றுமைக்கான வெற்றி பத்ரு போர்க்களம். எல்லா சஹாபாக்களும் அந்த பத்ரு போர்க்களத்தில் இறங்குகிற போதே மீண்டும் திரும்ப வர வேண்டாம், அதே போர்க்களத்தில் ஷஹீதாகிவிட வேண்டும் என்கிற அந்த நியத்துக்கு கிடைத்த வெற்றி பத்ரு போர்க்களம். எல்லாவற்றை விட விடிய விடிய அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆவுக்கான வெற்றி பத்ரு போர்க்களம். யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் என்கிற அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்தின் போது கேட்டார்கள். எனவே அந்த துஆவுக்குமான வெற்றி இந்த பத்ரு போர்க்களம். எதிரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, 313 பேர் தானே இருக்கிறோம். இருந்தாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த எதிரிகளுக்கு முதல் அடியை தந்தது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அளவிற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பத்ரு சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த ஈமானுடைய குவத்தை வழங்கியிருந்தான்.